வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ தில்லு முல்லு. இப்போ என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறோம்? எதுக்காக இந்த Dress எல்லாம் போட்டு வந்தோம்னா அந்த பழைய அதை வந்து என்னால மறக்க முடியல. ஓகே. ஏன்னா அந்த காலம் வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு காலம். ஒரு மாசுபாடு கிடையாது, ஒரு தண்ணி பிரச்சனை கிடையாது, ஒரு உணவு பிரச்சனை கிடையாது. அவ்வளவு சந்தோஷமா இருந்த ஒரு தருணம். ஆமா. சோ அதெல்லாம் திருப்பி நம்ம அந்த காலத்துக்குலாம் போய் பேண்ட் பிரச்சனை கூட கிடையாது, காத்து ஓட்டமா ரொம்ப இப்பலாம் டைட்டா போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நல்ல ஃப்ரீயா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த காலத்துக்கு போக முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் எப்படி போறது? டைம் மிஷின்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? வாட்ச் டைம் மிஷின்ல இருந்தா அந்த காலங்களுக்கு நம்மளால போக முடியும். அப்படியா? ஆமா. உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி? இருக்கே. இருக்கா? இன்னைக்கு தில்லுமுல்லு டீம் டைம் டிராவல் பண்றானுங்க. ஆமா. சரி வா. டேய், எனக்கு முன்னாடியே 2 பேர் வந்து உட்காந்துக்கிறானுங்க. தம்பி, இந்த மாதிரி சட்டை போட்டுன்னு வந்து பிச்சை கட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கிழிஞ்ச துணி போட்டு படுதோமா மூஞ்சி வச்சாதான் பிச்சை போடுவானுங்க. யோ காட்டருமா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நாங்க 2 பேரும் தில்லுமுல்லு ஷோவோட ஆங்கர்ஸ் தான். மிச்சமான பொருளுக்கு நான் தான்டா டேங்கரு. யோ, இந்த சோலியா நாங்க 2 பேர் தான் ட்ரிகர். டேய், இந்த ஏரியாவுக்கு நான் தான்டா பெக்கர். என்னடா என்ன சொன்னால லாக் பண்ணு. நாங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனா எல்லாரும் கை தட்டுவாங்கயா. டேய், நான் தட்டை வச்சுட்டு போய் கை தட்டு வாங்குறதாண்டா என் பர்ஃபார்மன்ஸ். சரி, உங்களை மாதிரி வெட்டி பசங்கிட்ட பேசினா பொழப்ப பார்க்க முடியாது. பாரு, இந்த உண்மை அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் நேரத்தோட டியூட்டிக்கு போனோம். தம்பி, ஆமா டைம் என்னாச்சு? டைம் ஏதானா 11. ஓ 11 ஆயிடுச்சா? ரைட் நான் டியூட்டிக்கு போறேன்பா. ஆமா, எங்க டியூட்டி? எனக்கு மயிலாப்பூர்ல. உனக்கு எங்க? வேணாம்பேட்ல. இல்லப்பா, நான் மதிய சாப்பாடு ரெடி பண்ணணும். நீ மதிய சாப்பாடு வந்துரும்பா. போய் பாக்குறேன், என் பொழப்ப பாக்குறேன். ஐயா கும்பிடுறேங்க. வணக்கம். ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. தம்பி, நீ வாயை திறந்து கேட்குற, என்னால கேட்க முடியல. ஏன் வாயில ஏதாவது கட்டியா? இல்லப்பா, குடும்பத்துல ஒரே கஷ்டம்பா. என்ன காலாங்காத்திலேயே பிரச்சனை அர்ச்சனைன்னு சொல்லிக்கின்னு. ஆமா, ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கிற? என்ன பிரச்சனை? அது இல்லப்பா, என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணா, அதை ஏன்பா கேட்குற? அதையாண்டா நான் கேட்கறேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேட்டேன். அது இல்லப்பா, என் பையன் அவன் பொண்ணடி பேச்சு கேட்டு என்னை மதிக்கவே மாட்டான்ப்பா. சாப்பாடு கூட போட மாட்டான்ப்பா. கொடுமையோ கொடுமை பண்றான்ப்பா. இதை விட பெரிய கொடுமை, என் பேர பிள்ளைங்களை என்கிட்ட பேச விட மாட்டான். நாயே, நல்லா பேசினா தானே பேச விடுவான். இப்படி பேசினா எப்படா பேச விடுவான்? ஒழுங்கா பேசு. சரிப்பா, என் கஷ்டத்தை சொல்லி உனக்கு ஏன் கஷ்டம் தரணும்? நான் கிளம்புறேன்ப்பா. ஏய், உன்னையும் ஒரு பெரிய மனுஷன்னு மதிச்சு இவ்வளோ நேரம் உன் குடும்ப கதையை கேட்டிருக்கேன். மரியாதையா ஏதாவது தர்மம் பண்ணிட்டு போ. காசு போடாம விட மாட்டான் போல. சே, பெரிய மனுஷன் தான்யா. கேட்ட உடனே 10 ரூபா ரெடி பண்ணியிருக்கிறாரு. உடனே நமக்கு போடுவார். ஐயா போடுங்க ஐயா. அப்பா, உனக்கு 5 ரூபா, எனக்கு 5 ரூபாப்பா. ஆடா பாவி, நாட்டில் நம்ம நிலைமை தான் மோசமா இருக்குன்னு பார்த்தா பல பேர் நிலைமை நம்மளை விட மோசமா இருக்குது. நாடே ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா. டேய் நாயே, 5 ரூபாய்க்கு நீ நாட்டை பத்தி குறை சொல்லக்கூடாது. அப்படியே போயிரு. சரி, இதுலயாவது ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆடா பாவிங்க. டேய், என்னடா இவ்வளோ தண்ணி பாட்டில் காலி பண்ணிக்கிறீங்க? இவ்வளோன்னு குடிச்சு ஏற்றிக்கிறீங்களாடா? இது என்னது? டேய், யாரா இது உள்ள வாட்ச் போட்டு வச்சுக்கிறீங்க? நல்லா தானடா இருக்குது. அப்புறம் ஏன் இதை போட்டானுங்க? ஒருவேளை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பானுங்களோ? இந்த வாட்ச் கட்டவனே எல்லாமே புதுசா தெரியுது. தம்பி, 11 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, இன்னும் சாப்பாட்டுக்கு போலையா நீங்க? ஏய் யாரா நீ? நாங்க அப்படா உன்ட்ட 11 மணி ஆச்சுன்னு சொன்னோம். எது என்ன தெரியலையா? இப்பதான் 10 பக்கம் பஞ்சு டைலாக் பேசுனா என்ன போய் தெரியலன்ற? டேய் யாரா அவன்? டேய் யாரா நீ? டேய், நீங்க ஆங்கர் தானப்பா? நாங்க ஆங்கர் தான்டா. நீ யாரா? இந்த ஏரியா பிச்சைக்காரமா. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுறேனே. டேய், நான் உன்னைய முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அலாரம் வைக்கிற கிளாக்க கையில கட்டிட்டேன்னா விளையாடிட்டு இருக்க. இந்த வாட்ச் கட்டினதுல இருந்து ஏதோ வித்தியாசமா நடக்குது. ஒன்றும் புரியலையே நமக்கு. அந்த பெரியவர் வராரு. ஐயா பெரியவரே வணக்கம். ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. தம்பி, நீ வாயை திறந்து கேட்குற, என்னால் கேட்க முடியல. நிறுத்து. இதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல போற? உன் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க சோறு போடல. உன் பேரங்கிட்ட பேச விடல. இதெல்லாம் சொல்ல போற? சாமி, இந்த மகன் இந்த சாமி புட்டு புட்டு வைக்கிறாரு என் கதையா. டேய், நான் சாமி இல்லடா. இப்போ உன் பாக்கெட்ல ஒரு 5 ரூபாய் இருக்கும், அதானே? 5 ரூபாவா? 2 5 ரூபாய் இருக்கும். ஒரு 5 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டானே. இன்னொரு 5 ரூபாய் தான் நான் வச்சிருப்பான். கரெக்டா இருக்கீங்க.
சாமி ஐயோ சாமி டேய் சாமி எல்லாத்தையும் புட்டு வைக்கிறாருப்பா. டேய் நான் சாமி இல்லடா. ஐயோ நீங்க பெரிய மகா, நீங்க பெரிய மகா. டேய் இப்படிதான் நாட்டுல பல பேரை சாமியார் ஆக்கிருக்கீங்க. நான் சாமி இல்லடா, நான் பிச்சைக்காரன் தான். என்னடா இது ஒண்ணுமே புரியலையே. சாமி நீங்க சாமி தான். நான் ஊரு ஃபுல்லா சொல்லி எல்லாரும் கூட்டி வரேன். ஐயோ நம்ம ஊருக்கு ஒரு சாமி வந்துட்டாரு. ஏய், ஏய் பாபா பைத்தியம் முடிச்சவனா. எதையோ பேசி அந்த கிழட்டு வவ்வால் அனுப்பிச்சிங்களேயா. இந்த வாட்ச் கட்டினதுக்கு அப்புறம் எல்லாமே நமக்கு நடந்ததெல்லாம் தெரியுது. இது என்ன வாட்சா இருக்கும்? ஏதோ வித்தியாசமா இருக்குமோ? இதை வரன்னு நினைக்கிறதா இல்ல சாப்பிட நினைக்கிறதா? ச்சே, இந்த காலத்திலேயே பிச்சைக்காரனை மதிக்க மாட்டானுங்க, சோறு போட்டு காப்பாற்ற மாட்டானுங்க. இன்னும் வருங்காலத்தில் இந்த சோறு போடுவானுங்களா போட மாட்டானுங்களா நம்ம பொழப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த வாட்சில் வருங்காலத்தை நம்ம வைப்போம். அப்போ இவனுக்கு என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னடா இது? நான் இன்னும் 50 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கு இந்த ஊருன்னு பார்க்கலான்னு பார்த்தா, என்னடா நீங்க ஏதோ பழைய காலத்துக்கு போயிருக்கிறீங்க. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையாடா. என்னடா அந்த தெருவெல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஐயா சாமி, பிச்சை போறதுக்கு யாருன்னா வருவீங்களா? பெரியவரே, ஹலோ சார், ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா என்ன காத்துல ஃப்ரைட் ரைஸ் போடுறீங்க? ஐயா ஜய கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஜய கிருஷ்ணா முகுந்தா முராரே. ஆஹா ஆஹா ஆஹா, நல்லா பாடுறாரு. ஏதோ சிங்கிங் ஷோக்கு ஜட்ஜா போவாருன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றாரு. ஏன்னா இப்பெல்லாம் போட்டி போடுறோம், ப்ராக்டிஸ் பண்றது இல்ல. ஜட்ஜா வரணும் தான் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இவன் ஏன் ஜட்ஜா உட்காந்தான், அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஜனங்க கேள்வி கேட்பாங்க. அதுக்காக ப்ரிப்பேர் பண்றானுங்க பொழுது. ரைட் ரைட் ரைட், பாடுங்கய்யா பாடுங்கய்யா, ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. ஜய கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஜய கிருஷ்ணா முகுந்தா முராரே. சார் பாருங்க, டேய், யாரை பார்த்து தாத்தா என்கிறாய்? நான் தாத்தா தானே கேட்டேன், வேற என்னவா கேட்டேன்? ஏய் ராதகா, காமுண்டகா, நயவஞ்சகா. ஆமா இப்போ என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? நான் உன்னை திட்டினேனடா. இது திட்டுறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைலாங்குதா? ஆமா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை நான் சரியா கேட்கல. இப்ப சொல்லுங்க. டேய் ராதகா, காமுண்டகா, நயவஞ்சகா. ஆஹா, நல்ல வார்த்தையா இருக்குது அந்த மாதிரி திட்டுறதெல்லாம். ஐயா உங்களை பார்த்து பெரியவருன்னு சொல்லிக்கிறேன், ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. நான் பெரியவன் இல்லடா, ஆ. நான் 20 வயது வாலிபனடா. 20 வயது வாலிபனா? ஏய் இந்த காலத்துல 20 வயசுல இப்படிதான் வெட்டுவீங்களா? ஐயா நீங்க 20 வயசு வாலிபனா இருந்துன்னு போங்க. தயவு செய்து யார் நீங்க அதை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் என்னை பார்த்து யார் என்று கேட்ட முதல் மாநிலம் நீதான். இது போக்கிரி டயலாக் இல்ல? ஓ 50 வருஷத்துக்கு முன்னாடியே தளபதிக்கு ஃபேன் இருந்திருக்காங்க, தளபதி மாஸ்டரா. ஐயா பெரியவரே, ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா, சாப்பிடுறது ஏதாவது போடுங்கய்யா. மேயாதமான் புல்மேயாதமான் மேயாதமான். ஏங்க மேயாத மாடல அப்படி பாடக்கூடாதுங்க. ஏ அன்பாக நான் இருந்தா உன் தோலுல தான் தொங்கி இருப்பேன் வீட்டு குத்து விளக்கு. நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து, நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. பைத்தியக்காரனா இருப்பான் போல கூட சேர்த்து பாருங்க. எங்க வீட்டு குத்து விளக்கு. மேயாதமான் புல்மேயாதமான் மேயாதமான். மான மேய வைப்பான்னு தெரியலையே, இன்னும் மேயாதமானு சொல்றானு. இந்த வாட்சில தான் ஏதோ பால்ட்டு. நான் வரப்போற 50 வருஷத்துக்கு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இது பழைய 50 வருஷத்துக்கு போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நம்மளால வாழ முடியுமா? முடியாது. உடனே இந்த வாட்சை மாத்தி நம்ம இப்ப இருக்கிற வருஷத்தை பார்க்கணும். அம்மா எங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. பாத்தீங்களா, காசு கொடுங்க பிள்ளைகளுக்கு. அது கூட என்கிட்ட இருந்தானா? இந்தா இந்தாங்கம்மா. பாட்டி பாட்டி எனக்கு காசு. 7 ஜென்மத்துக்கு நீங்க நல்லா இருக்கணும். இந்தா தங்கம், மகராசி. அம்மா 7 ஜென்மம் மட்டும் இல்லம்மா,
இனி நான் பிறக்க போற எல்லா ஜென்மத்திலுமே நீங்க தான் எனக்கு அம்மாவா இருக்கணும். அம்மான்னு கூப்பிடாதே தங்கம், அத்தனை வாய் நிறைய கூப்பிடு. அத்தைன்றது முறையா இருந்தாலும் மனசுல இருந்து அம்மா தானே வருது, அப்படிதானே கூப்பிட முடியும். ஐயோ, எனக்கு கிடைச்ச மருமக மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. ஐயோ ஐயோ. அத்தை இருங்க அத்தை, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். எவ்வளவு பாசம் வச்சிருக்கா என்னங்க. ஆமாம்மா, அப்ப மருமகளடா, எனக்கு பொண்ணுடா. அது மட்டும் இல்லடா, சொன்ன சொல்ல மீறவே மாட்டேங்கிறா. வேலையை அப்படி செய்யறா. துணி துவைச்சு போடுறா, சமைச்சு போடுறா, அது பண்றா இது பண்றா, என்னைய மகாராணி மாதிரி பாத்துக்கிறாடா. நீங்க நல்லா இருக்கணுமா, அதாம்மா எங்களுக்கு முக்கியம். இருங்க, கொஞ்ச நேரம் இந்தாங்க. அத்தை காஃபி குடிங்க அத்தை. எனக்கு டீ வேணாம்மா, இப்பதான் வெத்தலை பாக்கு போட்டு துப்புனேன். என்னத்த காலையில இருந்து சும்மா விரதம் இருக்கேன் இப்படியே பட்னி கிடந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இந்தாங்க ஒரு டீயாவது குடிங்க. ஐயோ, எனக்கு அதெல்லாம் வேணாம் தாங்க, துணியெல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அத்தை காலைல 5 மணிக்கே எந்திரிச்சு உங்க துணி, மாமா துணி, அவர் துணி எல்லாத்தையும் துவைச்சு போட்டேன். இந்தாங்க அத்தை குடிங்க அத்தை. அடடா அடடா அடடா, வந்துரும். இந்த டைம் மிஷினோட மகிமையை பாத்தியா? இந்த குடும்பம் அந்த காலத்துல என்னமா வாழ்ந்துருக்காங்க பாடுறா, நல்ல விஷயமெல்லாம் காட்டுறாங்க. சரி, இங்கதான் உனக்கு நான் பேன் பார்த்து விடுறேன், உட்காரு. ஐயோ அத்தை உட்காருமா. நல்லா குடிங்கப்பா. சரிடா தம்பி, சொல்லுப்பா. வாங்க. மாசம் சம்பளம் வாங்கினேன், மொத்தமா என்கிட்ட குடிப்பிய. இந்த மாசம் என்ன 100 ரூபா கம்மியா இருக்கு. அது ஒன்றும் இல்லைப்பா, புதுசாக மோட்டார் சைக்கிள் எடுத்திருக்கேன், அதுக்கு பெட்ரோல் பண்ணலப்பா, அதான் இந்த மாதத்துக்கு ஒரு 100 ரூபாய் எடுத்தேன். ஒரு மாசம் ஃபுல்லா பெட்ரோல் போறதுக்கு 100 ரூபாயா? அந்த காலம் சூப்பரான காலம் பழகுதேடா. இப்ப 100 ரூபாய் இருந்தா இங்க இருந்து வடபாடி வரைக்கும் போக முடியலடா. அத்தை இருங்க அத்தை, நான் உங்களுக்கு சமைச்சு உடனே எடுத்துட்டு வரேன். சரிங்களா? சரிம்மா. ஐயோ அத்தை. அம்மா அம்மா பாட்டி ஏய், டீயை ஊத்துறாடா, சேலை கரையாயிடும்டா. அத்தை இந்தாங்க தண்ணி குடிங்க அத்தை. பாத்தியா, எவ்வளவு நேரமா தான் சாப்பிடாமே இருப்பீங்க? கொஞ்சமா ஊத்துமா. இந்த மாதிரி குடும்பத்துல தான்டா போய் பிச்சை கேட்கணும். அம்மா உப்பே இல்லையா? தாயே, ஐயோ உப்பு இல்லையா? அத்தை நாளைக்கு கரெக்டா செஞ்சிடறேன் அத்தை, மன்னிச்சுக்கோங்க அத்தை. அம்மா தாயே, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. அத்தை யாரோ வந்திருக்காங்க. ஐயோ யாரு எங்க இந்தாங்க பிடிங்க. வாங்க 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 உள்ள வாங்க. அம்மா, நான் உங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி இல்லம்மா, பிச்சைக்காரம்மா. அட என்னங்க, கடவுளுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். பரவாயில்ல உள்ள வாங்க. பிச்சைக்காரன்னு உள்ள கூப்பிடுறீங்களா? வாங்க வாங்க. ஐயா, இது என்ன வருஷம்? 1990பா. நாள் கிழமை தான் மறப்பாங்க, வருஷமா மறப்பாங்க. அட என்ன ஆளுப்பா நீ. 90ஆ? அடா பாவீங்க, 90ல இப்படியா வாழ்ந்துருக்கிறீங்க? இந்த வாங்க நீங்க சாப்பிடுங்க. உட்காருங்க, அம்மா, மேல கொடும்மா. உட்காருங்க. மேல உட்காருங்க. உட்காருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அம்மா, உட்காருங்க. ஒரு பிச்சைக்காரனை சேர்ல உட்கார வச்சு சோறு போறீங்க, ரொம்ப பெருமையா இருக்குதும்மா. பரவாயில்ல, பக்கத்துல ஒரு பிச்சைக்காரன். ஒரு வீட்ல தாத்தாவும் பாட்டி இருந்தாங்கன்னா அந்த வீட்ல லைப்ரரி இருக்கிறதுக்கு சமண்டா. தாத்தா பாட்டியை விட்டுறாதீங்கடா. பாட்டி, நான் பாட்டுன்னு மெசேஜ் சொல்லினே இருப்பேன். நல்ல குடும்பம் பாட்டி, நீங்க உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1990ல இந்த குடும்பம் இவ்வளோ அருமையா இருந்திருக்கு. ஒருவேளை இந்த டைம் மிஷினை வச்சு இந்த குடும்பம் 2020ல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? அதை தாண்டா நம்ம முக்கியமா பார்க்கணும். நவீனே, வேணா பாட்டி பக்கத்துல வந்து உட்கார்றா. பாட்டி கதை சொல்லிட்டாங்க. ஏய், அது என்னடா கன்றாவி? உனக்கு தெரியாது கிளவி இதெல்லாம். ஏய், ஒரே ஒரு பேர பிள்ளடா, ஒத்த பிள்ளடா, என்கிட்ட பேச மாட்டியா? பேச மாட்டப்பா. வா 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 வா, சைடா உள்ள 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 வா. வாங்கடா, பட்றா பட்றா படி படி, அங்க உள்ள போ. ஏய், அந்த வீட்டுக்குள்ள என்ன போன அறியட்டவனே? டேய் சுடுறாடா. ஏய், பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க. என்னடா 2020 ஒரே போர்க்களமா இருக்கும் பொழுது. என்னடா சுடுறானுங்கன்றானுங்க. இவ்வளவு நேரம் விளையாட்டு தான் விளையாடுனியா? நல்ல வேளை எவனை கொல்ல போறான்னு நினைச்சேன். இன்னொரு கேம் போட போறேன். நவீனே, சத்தம் போடாம விளையாடுறா. ஆமா சொல்லிட்டாங்க. டார்ச் லைட் ஆஃப் பண்ணிட்டு விளையாடுறாங்க. ஆஹா, அதே குடும்பம், அதே மகாலட்சுமிங்க. அவங்க போட்ட சோறு கூட இன்னும் காயல. இந்த குடும்பத்துல எவ்வளவு பாசமா இருக்கிறாங்கன்னு இப்ப நான் பார்க்க போறேன். அம்மா தாயே, ஏதாவது சோறு இருந்தா போடுங்கம்மா. அடிங்க, இங்க 2 தெண்டை தீவிக்கிட்டிக்கு சோறு போட்டா என்னால முடியல. சோறு பண்ணுமா போடா. தண்டங்களா? ஏய். ஐயா, இப்ப நம்ம எந்த வருஷத்துல இருக்கோம்? 2020ல இருக்கும்பா. நாளை கிழமை தான் மறப்பாங்க. நீ என்னப்பா வருஷத்தையே மறக்கிற? அட போப்பா, சரியான ஆளா இருக்கு நீ. இந்த டயலாக் அவன் மறக்காத அப்படியே சொல்றான். வருஷத்தை மட்டும் மாத்திட்டான். சும்மா கம்முன்னு உட்காந்துருக்க முடியாதா? போடுறத தின்னுட்டு என்ன ஓவரா கத்திக்கிட்டு இருக்க? ஒரு கப்பு டீ மட்டும். டீ இல்ல, நான் போட்டு உனக்கு தரேன்னு சொன்னேன். போ. அம்மா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாத மாதிரி இருக்குடா கிருபா.
துணி மட்டும் துவைச்சு கொடுக்க சொல்றா. என்னது? இல்ல நான் உனக்கு துவைச்சு தரேன்னு சொன்னேன். வெட்டியா தானே இருக்காரு உன் வீட்டுக்காரு. ஏமா என்னடா ஒரு சோறு ஒரு தண்ணிக்கு பிரச்சனை பண்ணாம போமா. ஏன்டா? பார்த்தா சண்டை போட்டுட்டே இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இருமினே இருந்தான், 30 வருஷம் கழிச்சு அவன் இருமினே இருக்கிறான். யோ போயா அந்த பக்கம். அம்மா புடி. ஏ இதுலயும் உப்பு இல்ல காரம் இல்ல. அடிங்க ஒரு வேலை செய்ய துப்புல உப்புலன்னு இருக்க. 90ல 7 ஜென்மத்துக்கு நீ தான் மாமியாரா வரணும், நான் தான் மருமகளா வரணும்னாலுங்க. 2020லனா இப்படி மாறி மாறி திட்டிக்கிறாருங்க. இருபா இங்க வாடா. என்னம்மா உன் பிரச்சனை? இங்க வாடா, நம்ம தனியா பேசுவோம்டா. இங்க வாங்கங்க. இருபா நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு சோறு கூட போட மாட்டேங்கறாடா. எங்களை அடிச்சே கொல்றாடா. அப்படியாம்மா? துணி கூட தூச்சி தர மாட்டேங்கறாடா. அப்படியாம்மா? எனக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கறாப்பா. அப்படியாம்மா? எதுக்கு இங்க இருக்க அப்படிங்கறாப்பா. அப்படியாம்மா? அப்படிதான்ப்பா. சரிம்மா. என்னடா அங்க சத்தம்? பொண்டாட்டிக்கிட்ட அப்படியாமான்னு கேட்டு எவன் பேசினாலும் அப்படியாமானே போயிட்டானடா அவனும். ஏய் காலைல இருந்து வளவலன்னு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீ. ஏதாவது ஒரு வேலை செய்யறியா நீ? என்னது வந்து வேலை பாக்குறியா நீ? அடிங்க என்ன எப்ப பார்த்தாலும் சும்மா ஏதாவது வேலை செய்யா மண்டே உன பச்சை. போறா அடி வேறவளே அப்படியே உள்ள போ கல்பே வை இருடி நான் இந்த வீட்டுக்கு முதல்ல உன்ன மாதிரி மருமகளா வந்தவ. 10 பவுன் போட்டு வந்தேன் 40 வருஷத்துக்கு முன்னாடியே. நீ வந்து என்ன எதிர்த்து பேசுறியா? 10 பவுன் போட்டு வந்தேன் நான் 100 பவுன் போட்டு வந்தேன். மருமகளா? 4 பவுன் எங்க வச்சிருக்க? எல்லாமே பேங்க்ல வச்சிருக்க, அடகு வச்சு கிடக்குடி. புள்ளையோட லட்சணம் அந்த லட்சணம். முடிய புடுறா என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அடிடா ஏய் பாத்தியாடா 30 வருஷத்துக்கு முன்னாடி பேன் பார்த்தாங்க, இப்போ இதே மாதிரி பேன் பார்க்கறாங்களே. பொம்பளைலாம் அடக்க இருக்கணும்டி, ஆணவம் இருக்க கூடாது. பொறுமை இருக்கணும், போக்கித்தனை போட கூடாது. ரேஸ்கல் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கடா. ஐயோ இந்த 2020 ரொம்ப மோசமாகுதுடா சாமி. இந்த டைம் மிஷின்ல நல்ல வேலை எல்லாத்தையும் காட்டுது. ஒருவேளை 2050 எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிச்சைக்காரனுக்கு சோறு போடுவானுங்களா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். 2050க்காவது இந்த டைம் மிஷினை மாற்றி வைப்போம். ரெண்டாயிரத்தி 50 இல்ல 2,50,000 வந்தாலும் ராஜா ராஜா சார் தான் ராஜா ராஜா. ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. ஹேய் வாட் பிக்சர் ஐ டோன்ட் லைக். ச்சே பிச்சைன்ற வார்த்தையே பிடிக்கலன்னா பெரிய பணக்காரனா தான் இருப்பான். இவர்கிட்ட தான் கேட்கணும். ஐயா ஏதாவது சோறு இருந்தா போடுங்கய்யா. ஹேய் ஐ அம் ஒன்லி ஈட் பர்கர் அண்ட் பீஸா. பீஸாவா? பின்ன ரோசாவா? ஐயா இதே மாதிரி தான்யா 2020ல கூல் சுரேஷ்னு ஒருத்தர் இருந்தாயா. இந்த மாதிரி பொருளை எடுத்து காமிச்சு பைத்தியம் ஆயிட்டாயா. ஆனா அவனுடைய பாதிப்பு 2050 கூட இருக்குது பாத்தீங்களா? பரவாயில்ல, அவனை நான் பாராட்டுறேங்கய்யா. பசிக்கிறியா? ஐயா ரொம்ப நேரம் பேசி நாக்கெல்லாம் வறண்டு போச்சுங்கய்யா. ஒன் செகண்ட் ஐயா ஏதாவது காசு இருந்தா போடுங்கய்யா. ஒன் செகண்ட் இதுல நீ போடு. ஐயா என்னய்யா காசு போட சொன்னா ஏதோ மிஷினை காட்டுறீங்க. ஹேய் நானும் ஒன்ன மாதிரி பகர் தான், பிச்சைக்காரன் தான், பட் மாடர்ன் பிச்சைக்காரன். ஏய் நீங்க பிச்சைக்காரன் தானா? நான் என்னமோ கோட் சூட் போட்டவனே பெரிய துரை நினைச்சிட்டேன். ஏய் இதுல எப்படா காசு போட முடியும்? ஏய் இப்பலாம் காசு எவன்டா கையில வச்சிருக்கா? கார்டு தான் வச்சிருக்கான். இதுல ஸ்வைப் பண்ணவொடனே எனக்கு அக்கவுண்ட்ல ஏறிடும். ஓ கார்டு வச்சு தச்சா உடனே அக்கவுண்ட்ல ஏறிடும். அட பாவீங்களா, காசு போட்டு புண்ணியம் சேர்த்த காலமெல்லாம் போய் இப்ப கார்டு தேய்ச்சி புண்ணியம் தேய்க்கிறீங்களா? என்னடா இப்படி மாறிட்டீங்களே? ஐயா ரொம்ப நேரமா நாக்கு வரல கத்துறீங்க. தயவு செய்து ஏதாவது தண்ணி கிணி இருந்தா கொடுங்கயா. Hey, you bloody fool, nonsense, stupid. You mean ask me water? தண்ணி. Hey, 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 you shut up, okay? You shut up your mouth. நிறுத்தியா? You shut up your mouth. Yo, ஒரு பாட்டில் தண்ணி வேலை எவ்வளவு தெரியுமா? உங்கட தண்ணி தான் கேட்டேன். அதுதான் நான் சொல்றேன். அசிங்கமா கேட்டேன். நீ அசிங்கமா கிடந்தா கூட பரவாயில்ல, நான் தொடச்சிட்டு போயிருப்பேன். பட் யூ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய். 1000மா? பின்ன 1000மா? ஓகே லீவ் இட். நீ ரொம்ப நேரம் பேசிட்ட, உனக்கு தொண்டை வறண்டு போயிருக்கும். சோ ஐ கிவ் யூ கூல் ட்ரிங்க்ஸ். ஐயா தண்ணி பாட்டில் கேட்டா தரவே இல்லை, உடனே கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தரீங்க. இது மட்டும் எப்படியா? யூ நோ பிளடி பக்கர், அந்த காலத்துல நம் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா நிலத்தடி நீரை கூட இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் காரனுக்கு வித்ததால இன்னைக்கு நமக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கூட காசு கொடுத்து வாங்கிடலாம். பட் வாட்டர் பட் நாட் லீஸ்ட் so that's the problem. Understand? யா எக்ஸ்கியூஸ் மீ. தண்ணி எல்லாம்
இது என்னமோ வச்சு பண்றீங்க என்ன இது வந்து ஆக்சிஜன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எங்க செடி கொடி மரம்லாம் எங்க இருக்குது? ஊராயாது. சுவாசிக்கிறதுக்கு காத்தே இருக்காதா? யா எல்லாரும் அந்த மாதிரி தான் சுவாசிக்கணுமா? தட்ஸ் ரைட், வெரி நைஸ், யூ bloody பக்கர், யூ நோ. அட பாவிங்க, நீங்க மரம் செடி எல்லாம் வெட்டினதுனால இனிமே சுவாசிக்கிறதுக்கு காத்தே இருக்காதா? யா 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்டி விவசாயம் இல்லாம பண்ணிட்டாங்கயா. சோ தட் வை அத இல்லாம பண்ணிட்டீங்கன்னா 5 நிமிஷம் செத்துருவீங்க நீங்க. போய் அத புடிச்சு வச்சுக்கங்க. சம்திங். இது எல்லாமே முன்னோர்கள் எல்லாமே லாஸ் பண்ணதால இப்போ நமக்கு சுவாசிக்கிறதுக்கு காத்தே இல்லாம போயிருச்சு. அட பாவிங்களா, எல்லாருமே இன்னைக்கு வாழ்ந்தா போதும்னு வருங்காலத்துக்கு எதுவுமே வைக்காம போயிட்டீங்களாடா. 1 செகண்ட் இதை வச்சுங்க. எனக்கு வேணாயா. 2050ல சுவாசிக்கிறதுக்கு காத்தே இருக்காதா? அதனால தாங்க 2020ல ஐயா சொன்னார், இந்தியா வல்லரசு ஆக்கணும், நாட்டில் மரம் நடுங்க செடி நடுங்கன்னு அன்னைக்கே நமக்கு சொன்னார். ஐயா, உங்க பேச்சை கேட்கலன்னா 2050ல சுவாசிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு காத்து இருக்காதுயா. இன்னில இருந்து நான் திருந்துறையா. இந்த டைம் மிஷின்ல 2020க்கு போய் என்னால முடிஞ்ச 100 மரத்தை நான் நடுறையா. குரேஷி, யா இந்த டைம் இதை பத்தி என்ன நினைச்ச இன்னைக்கு நடந்த இந்த ஆக்ட் பத்தி? என்னன்னா என்னை பொறுத்த அளவுக்கு நான்லாம் வந்து பாஸ்ட்டை நினைச்சு கவலைப்படவும் மாட்டேன், ஃபியூச்சரை யோசிச்சு பயப்படவும் மாட்டேன். ஓ, ப்ரெசென்ட்ல ஜாலியா சந்தோஷமா அடுத்தவங்களுக்கு எந்த கெட்டவும் செய்யாம ஜாலியா இருக்கும். இதுதான் நம்மளோட பண்ணு. வாவ். ஸோ அதே தான் நாங்கள் உங்களுக்கும் சொல்லிக்கிறோம், இந்த டைம் உங்களுக்காகவே இருக்கிறது. ஸோ இதில் ரொம்ப 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 சந்தோஷமாக எல்லாருமே என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பாக எங்கள் ஷோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஸ்டார்ட் அப் பை டேக் ஃப்ரம் விஜய் விஷால் அண்ட் குறைஷி இது தில்லு முள்ளு.